அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பனா ஸித்னா இல்மா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூரத்துல் பக்கராவுடைய 54 முதல் 59 ஆயத்துகள் வரை. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதற்கு முன்னாடி இருந்த ஆயத்துகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் எதற்காக அந்த தூர் மலைக்கு வந்தாங்க, தௌராவை வாங்குவதற்காக வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படி போன பக்கத்தில் இந்த மக்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இனி வரக்கூடிய ஆயத்துகளில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் சமயம் கால கூறினார் மூசா அலைஹிஸ்ஸலாம் லி கௌமிஹி சமுதாயத்திற்கு யா கௌமி என் சமுதாயமே, இன்னக்கும் நிச்சயமாக நீங்கள் ஜொலந்தும் அநியாயம் செய்தீர்கள், அன்ஃபுசக்கும் உங்கள் ஆன்மாக்களுக்கு, பித்திஹாதிக்கும் நீங்கள் எடுத்துக்கொண்டதினால், அல் இஜ்ல காளை கன்றை, ஃபதூபு எனவே பாவத்தை விட்டு திரும்புங்கள், இல பக்கம், பாரிஇக்கும் உங்களை படைத்தவன், ஃபக்துலு ஆகவே கொல்லுங்கள், அன்ஃபுசக்கும் உயிர்களை, வேலிக்கும் அது ஹைருன் சிறந்தது, லக்கும் உங்களுக்கு, இந்த இடம், பாரிஇக்கும் உங்களை படைத்தவன், ஃபதாப எனவே மன்னித்தான், அலைக்கும் உங்களை, இன்னஹு நிச்சயமாக அவன், ஹுவ அவன், அத்தவ்வாப் தவ்பாவை அங்கீகரிப்பவன், அர் ரஹீம் பேரன்பாலன். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே என்ன சொல்கிறான் அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் கூறிய சமயத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். என்ன சொல்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம்? லி கௌமிஹி தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து, யா கௌமி என்னுடைய சமுதாயமே, இன்னக்கும் நீங்கள் நிச்சயமாக அநியாயம் செய்தீர்கள். என்ன அநியாயம் செய்தார்கள் அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த தூர் மலையில் போய் அவங்க அந்த தௌரா வேதத்தை வாங்கிட்டு வரதுக்குள்ள இவங்க என்ன கிரியேட் பண்ணிட்டாங்க, ஒரு காளை கன்றை தன்னுடைய தெய்வமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டாங்க. அப்போ இதை பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க, யா கௌமி அப்படின்னு சொல்கிறாங்க, என்னுடைய சமுதாயமே. அப்போ அதில் எவ்வளோ ஒரு அன்பு இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. யா கௌமி நீங்கள் நீங்களே உங்களுக்கு அநியாயம் செய்துட்டீங்க, உங்களுடைய ஆன்மாக்களுக்கு அநியாயம் செய்துட்டீங்க. அதை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஒரு காளை கன்றை எடுத்துட்டீங்க, எடுத்துக்கொண்டதினால். அதனால் அதுக்கு சொல்யூஷன் வேற கொடுக்குறாங்க. ஃபதூபு எனவே பாவத்தை விட்டு திரும்புங்கள், தௌபா கேளுங்க. அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப டென்ஷன் ஆகலை, அவங்கள இன்னுமே பாசத்தோட, ஏன் இப்படி பண்ணிட்டீங்க, அநியாயம் செஞ்சிட்டீங்களே, நீங்கள் என்ன பண்ணுங்க, தௌபா கேளுங்க, உங்களுடைய இறைவன் கிட்ட தௌபா கேளுங்க அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்போது ஒரு தப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது, அவங்கள ஒரு அன்பான முறையில் நம்ம திருத்த தான் ட்ரை பண்ணணும். அப்போ இங்கே தௌபா அப்படிங்கிறது எதை குறிக்குது? ஃபஸ்ட்டு நீங்கள் செஞ்ச பாவத்தை உணருங்க, அந்த என்ன பாவம் நம்ம செஞ்சிட்டோம் அப்படிங்கிறத உணரணும். அதுக்கப்புறம் அதை மனசில் வருத்தம் ஏற்படணும், இப்படி ஒரு பாவத்தை நம்ம செஞ்சிட்டோமே அப்படின்னு. அடுத்து மூன்றாவது அந்த பாவத்திலிருந்து விட்டுறோம். ஏற்கனவே நம்ம செஞ்ச பாவத்தை நம்ம விடக்கூடியவர்களா, தொடர்ந்து செய்யாமல் இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். பின்ன என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தௌபா கேட்குறோம், சீர்திருத்தம் பண்ணணும். எப்படி நம்ம சீர்திருத்தம் பண்ணுவோம்? அந்த பாவக்கேடான விஷயத்திற்கு ஒரு நல்ல செயலை ஈடு செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். மீண்டும் ஒருபோதும் அந்த பாவத்தை திரும்பி செய்யாதவர்களாக இருக்கணும். இதுதான் என்னது தௌபா அப்படின்னா, இந்த 5 விஷயங்களும் நமக்குள்ள இருக்கக்கூடியதாக இருக்கணும். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க, யாருக்கிட்ட நீங்கள் தௌபா கேளுங்க, பாரி அப்படிங்கிறது என்னது, அல்லாஹ்வுடைய ஒரு பெயர். பாரி அப்படிங்கும்போது நீங்கள் அல்லாஹ்வை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் தான். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, கிரியேட் பண்ணுறது, ஒரு புதுசாக உருவாக்கக்கூடியது. அப்போ எதனால் இந்த இடத்துல அல்லாஹூ அப்படின்னு சொல்லாமல் பாரி, உங்களுடைய பாரி, உங்களை கிரியேட் பண்ணவங்கள நீங்கள் தௌபா கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் காளை கன்றை உருவாக்கியிருக்கீங்க, ஆனால் நீங்கள் கேட்கக்கூடியது தௌபா யாருக்கிட்ட கேட்கணும், உங்களை படைத்தவன்கிட்ட நீங்கள்
கேளுங்க. உங்களை படைத்தவன் கிட்ட நீங்க திரும்பி பாருங்க. உங்களுடைய தௌபால நீங்க சின்சியரா இருங்க. மறுபடியும் நீங்க தவறை ஏற்படுத்தினீங்க அப்படின்னா உங்களை நீங்களே மாய்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அப்போது பனி இஸ்ராயலர்கள் ரெண்டாக பிரிகிறாங்க. எப்போனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே தூர் மலைக்கு போகும்போது. அப்போ ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்கன்னா காளை கன்றை வணங்கக்கூடியவர்களாக ஆகிறாங்க, அதை செய்யக்கூடியவர்களாக ஆகிறாங்க. ஆனால் இன்னும் சிலர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் கூட இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு குரூப்பில் ஒரு குரூப் பாவம் செய்யக்கூடியவர்களாக ஆயிடுறாங்க. அவங்கள நம்ம என்ன பண்ணணும், மாய்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பனிஷ்மெண்ட், இந்த தண்டனை எதற்காக அப்படின்னா, ஏன்னா அவங்க முன்னாடியே கடல் பிளக்கப்பட்டது, ஃபிரௌன் அங்கே மூழ்கடிக்கப்பட்டான். இது எல்லாத்தையும் கண்ணு முன்னாடி பார்த்தும் அவங்க காளை கன்றை எடுத்ததின் காரணமாக அவங்களுக்கு அந்த லா அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ரிக்டான லாவாக இருந்திருக்கு. அப்போ இதெல்லாம் பண்ணினதுக்கப்புறம், தன்னையே அவங்க மாய்த்து கொண்டதுக்கப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவங்க கிட்ட மர்சி, அவனுடைய கருணையை காமிக்கக்கூடியவனாக இருக்கான். அப்போ பாரி அப்படிங்கிறது யார்? உருவாக்குபவர், படைப்பவர், புதுமைப்படுத்துபவர் அப்படின்னு அர்த்தம். இதே அத்தவ்வாப் அப்படிங்கிறது பாவ மன்னிப்பு வழங்குபவன், மீண்டும் மீண்டும் பாவ மன்னிப்பு தரக்கூடியவன் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஏன்னா எத்தனை பேர் பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்கோம், எத்தனை பேர் எத்தனை முறை கேட்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்போ எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய ஒரே ஒருத்தன் அந்த அத்தவ்வாப் அப்படிங்கிறவன் மட்டும்தான், நம்மளுடைய அல்லாஹ் மட்டும்தான். அப்போ அதிகம் இதனுடைய படிப்பினை என்ன அப்படின்னா, பாவ மன்னிப்பு கேட்பவர்களாக இருக்கணும், திரும்பியும் நம்ம அல்லாஹ் கிட்ட போகக்கூடியவர்களாக இருக்கணும். தௌபாவுடைய ரியல் மீனிங், அந்த 5 விஷயங்கள் நம்ம திரும்பி செய்யக்கூடியவர்களா இருக்கணும், திருப்பி அந்த பாவத்திற்கு போகாம இருக்கக்கூடியவர்களா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது இந்த ஆயத்திலிருந்து நம்ம படிப்பினையா பெறும். அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த தௌரா வேதத்தை எடுத்துகிட்டு வராங்க. வந்ததுக்கப்புறம் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இன்னும் சமயம் குல்தும் கூறினீர்கள், யா மூசா, மூசாவே, லன் மின நம்பிக்கை கொள்ளவே மாட்டோம், லக்க உம்மை, ஹத்தா வரை, நரா நாம் காணும், அல்லாஹை, ஜஹ்ரத்தன் கண்கூடாக, ஃபஅஹஸத் குமு எனவே பிடித்தது உங்களை, அஸ்வாயிகது பெரும் சப்தம், வ அன்தும் தன்சுரூன் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதையும் நினைச்சு பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல இருந்து வந்ததற்கு பிறகு புக்கை எடுத்துட்டு வரும்போது நாங்கள் கண்டிப்பாக அல்லாவை ஓப்பனாக பார்த்தா மட்டும்தான் நாங்கள் நம்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடலை பிளந்து ஃபிரௌனை அங்கே மூழ்கடிச்சு இந்த மாதிரி பெரிய பெரிய ஒரு மிராக்கிள்ஸை காமிச்சும் அவங்க நம்பாததுனால அவங்களுக்கு என்ன நேர்ந்தது, ஒரு பெரும் சப்தம், தண்டர் போல்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஏற்படுது. அது அவங்க பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த விஷயம் ஏற்படக்கூடியதா இருக்கு. அடுத்த ஆயத், சும்ம பிறகு பஅத்னாக்கும் உங்களை எழுப்பினும், மிம்பாதி பின்னர், மௌத்திக்கும் உங்கள் மரணம், ல அல்லக்கும் தஷ்குரூன் நீங்கள் நன்றியுடையவர்களாக ஆகுவதற்காக. மறுபடியும் அந்த இதில் மரணம் ஏற்பட்டு விழுந்தும் அவங்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுபடியும் எழுப்புறான். எதற்காக? நன்றியுள்ளவர்களா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இவங்க எவ்வளவு இந்த மாதிரி ஒரு சூழலில் இருந்தும் நல்ல ஒருத்தங்க கிட்ட இருந்து, ஃபிரௌன் கிட்ட இருந்து அப்படி ஒரு கஷ்டப்பட்டு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தும் இவங்க இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய பெருமை தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே துவா கேட்குறாங்க. எதற்காக அப்படின்னா, நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு கேட்டது எதற்காக? அவங்களுடைய அந்த அன்புனால கேட்டாங்க. ஆனால் இந்த மக்கள் எதற்காக கேட்டாங்க? ஒரு சந்தேகத்தினால கேட்டாங்க. இதையெல்லாம் எதற்காக இப்படி பண்ணுறாங்க, ஏன் அவங்க இந்த மாதிரி தப்பான செயலை பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப காலமாக அடிமையாக இருந்தது தான் இதற்கு காரணமாகவும் அமையுது. அடுத்த ஆயத்,
வஸலல்னா இன்னும் நிழலிடச் செய்தோம் அலைக்கும் உங்கள் மீது அல் கமாம மேகத்தை வ அன்சல்னா இன்னும் இறக்கினோம் அலைக்கும் உங்கள் மீது அல் மன்ன வ சல்வா இன்னும் சல்வா. அப்போ இங்கே வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன கொடுக்குறான்? ஜலல் அப்படிங்கிறது நிழலை வந்து கொடுக்குறான். ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய இடம் என்ன? பாலைவனத்தில் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு நிழலை வந்து மேகத்தின் மூலமாக அவங்களுக்கு நிழலை கொடுக்கிறான். இன்னும் அவங்களுக்கு வந்து மண் சல்வா அப்படின்னு உணவை வந்து அங்கேருந்து கொடுக்கக்கூடியவனா இருக்கான். அவ்வளோ ஒரு பெரிய கஷ்டமான ஒரு டெசர்ட்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டெசர்ட்ல வந்து பயணிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அங்கே அவங்களுக்கு நிழலையும் கொடுத்து மேலும் மண் மற்றும் சல்வா அப்படிங்கிற சொர்க்கத்து உணவுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு கொடுக்குறான். ஏன்னா அங்கே ட்ராவல் பண்ணும்போது தண்ணியோ எந்தவித ஃபுட்டோ அவங்களுக்கு வந்து ஷெல்டர் எந்தவித வீடோ இல்லாமல் இருக்குது. அதனால் க்ளவுட்ஸ் மேகங்களை வந்து ஒரு நிழலாக அவங்களுக்கு கொடுக்குறான். மண் மற்றும் சல்வா இது 2 உணவுகளையும் சொர்க்கத்து உணவுகளையும் கொடுக்கக்கூடியவனாக இருக்கான். அப்படி இருந்தும் அவங்க தனக்குத்தானே வந்து தீங்கிழைக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அடுத்த ஆயத் 58 வ இதா இன்னும் சமயம் குல்னா கூறினோம் இதுகுலு நுழையுங்கள் ஹாதிஹி இந்த அல் கரியத்த ஊரில் ஃபகுலு இன்னும் புசியுங்கள் மின்ஹா அதில் ஹைசு விதத்தில் ஷியத்தும் நாடினீர்கள் ரகதன் தாராளமாக வதுகுலு இன்னும் நுழையுங்கள் அல் பாப வாசலில் சுஜ்ஜதன் தலை குனிந்தவர்களாக வகூலு இன்னும் கூறுங்கள் ஹித்தத்துன் பாவச்சுமை நீங்குக நக்ஃபிர் மன்னிப்போம் லக்கும் உங்களுக்கு ஹதாயாக்கும் உங்கள் குற்றங்களை வசனசீது இன்னும் அதிகப்படுத்துவோம் அல் முஹ்சினின் நல்லறம் புரிவோருக்கு. ஆனால் இங்கே என்ன நடக்குது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் இந்த இடத்துல நுழையுங்க, இந்த ஊரில் நுழையுங்க, அங்கே என்ன வேணுமோ நீங்கள் வந்து சாப்பிடக்கூடியவர்களாக இருக்குங்க, எப்படி உங்களுக்கு இஷ்டமோ அதை தாராளமாக நீங்கள் செய்யுங்க. ஆனால் அப்படி நுழையும் போது தலை குனிந்தவர்களாக நுழையக்கூடியவர்களாக இருங்க. அப்படி நுழையும் போது ஹித்தத்துன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லக்கூடியவர்களா, எந்த பாவச்சுமையை யாரெல்லாம் நீக்கு அப்படின்னு மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களா இருங்க. அப்போ உங்களுடைய குற்றங்களை நான் மன்னிக்க கூடியவனா இருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இன்னும் நல்லறம் புரியோருக்கு அதை அதிகப்படுத்துவோம் அப்படின்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அடுத்த ஆயத்துல 59 ஃபபத்தல ஆகவே மாற்றினார்கள் அல்லதீன தலமு அநியாயக்காரர்கள் கவுலன் வார்த்தையாக கைர அல்லாத அல்லதி எது கீழ கூறப்பட்டது லஹும் தங்களுக்கு ஃப அன்சல்னா எனவே இறக்கினோம் அலல்லதீன ஜலமு அநியாயக்காரர்கள் மீது ரிஜிசன் வேதனையை மினசமாயி வானிலிருந்து பிமா காரணமாக கேனு இருந்தார்கள் யஃப்சுகூன் பாவம் செய்பவர்களாக. ஆனால் அவங்க ஹித்தத்துன் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக என்ன சொன்னாங்க? ஹிந்தா அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க. ஹிந்தா அப்படின்னா என்ன அர்த்தம்னா எங்களுக்கு வந்து கிரேவ் கபர் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்காங்க. அவங்க அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை வந்து மாற்றி பேசக்கூடியவர்களாக கிண்டல் கேலி செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போ அப்படி இருக்கக்கூடிய அவங்க ரொம்ப ரொம்ப வந்து அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க. இது வந்து சீரியஸாகவே அவங்க அந்த வார்த்தையை லேசாக எடுத்துக்கல. ரொம்ப வந்து அநியாயமாக அவங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருந்ததுனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிஜிஸ் அப்படின்னா வேதனை, ரொம்ப ஒரு கஷ்டமான வேதனையை வந்து அவங்களுக்கு சிவியர் வேதனையை கொடுக்குறாங்க. எதற்காக? அவங்க பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறனால அவங்களுக்கு வேதனையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கான். இதெல்லாம் பனி இஸ்ராயலர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. இனி வரக்கூடிய ஆயத்துகளில் என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கசீரா சுபஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.